ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் இந்த மாதம் மகளிர் உரிமை தொகைக்கான அமௌண்ட்டு கிடைக்குமா இல்லையா, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு புதிதாக அரசு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தான் இப்போதைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறாருங்க. 7ஆம் தேதி பதவி ஏற்பதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. அந்த நிலை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மாதம் 1000 ரூபாய் செலுத்தினாங்க. எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா வங்கி கணக்குக்கு 1000 ரூபாய் செலுத்திடுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா, மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற மாரி திட்டத்தை கொண்டு வரும். அவங்களுக்கு அதாவது 60 வயது உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகளுடன் அறிவிக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா குடும்ப தலைவிகளுக்குமே மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்தாங்க தேர்தல் அறிவிக்கையா. இது யாருக்கு கிடைக்காது அப்படின்னா, சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இது எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதமே கிடைக்குமா, அல்லது இந்த 2500 ரூபா ஸ்கீமுக்கு யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்க மீண்டும் ஃபஸ்ட்லேருந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்களா, இல்லை சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை தவிர்த்து இது எல்லாருக்குமே அப்படியே வங்கி கணக்கில் போட்டுருவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இருந்த ஒரு ஸ்கீமை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற திட்டத்தை கண்டிப்பாக ரத்து பண்ணிட்டு இவங்க புதுசாக மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்றத கொண்டு வருவாங்க. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இதுக்குன்னு தனியாக பார்த்தா ஜிஓ பாஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்குவாங்க. ஜிஓலாம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வர சேருங்க. கண்டிப்பாக 3 to 4 months ஆகிடும் உங்களுக்கு மாதம் இந்த அமௌண்ட் வருவதற்கு. ஸோ வெயிட் பண்ணி தாங்க பார்க்கலாம். பட் கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கான அமௌண்ட் வராது, அது 100% உறுதியாயிடுச்சு. ஏன்னா இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் வரம்புகள்லாம் விதிப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ஜிஓ வரும். அந்த ஜிஓலாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தை கொண்டு வருவாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தகுதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை தவிர்த்து. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது சீக்கிரமாக கொண்டு வராங்க, என்னமான கவர்மெண்ட் ஆர்டர் பிறப்பிக்கிறாங்க, இல்லை தகுதிகள் ஏதாச்சும் நிர்ணயம் செய்கிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் இந்த மகளிர் திட்டத்துக்கான அமௌண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஒரு 2-3 மாதம் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாரி நம்பலாம். ஸோ உடைய கருத்துக்களை என்ன அப்படின்ட்டு தெரிவிங்க. எப்போது கொடுப்பாங்க, எப்பொழுது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம், என்னமான தகுதிகள்லாம் வைப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.